மல்டிபிள் கிரைட்டீரியா, மல்டிபிள் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு தேவையான ரிசல்ட்டை எக்ஸ்லுக்கப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அழகாக எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். என் ரிசல்ட் இப்போவே காமிச்சிட்றேனே. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2 கண்டிஷனை பேஸ் பண்ணி ரிசல்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ அதில் கஸ்டமரோ இல்லை நமக்கு தேவையான ப்ராடக்டோ எப்படி சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கேற்ற ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட்லேயே டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான ரிசல்ட் தேவையோ அதை எடுத்துக்க முடியும். இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா 3 கிரைட்டீரியா, 3 கண்டிஷனை பேஸ் பண்ணி கஸ்டமர், ப்ராடக்ட், மந்த்து அண்ட் என்ன விதமான ரிசல்ட் வேணுங்கிறத இங்கே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ எக்ஸ்லுக்கப் ஃபங்க்ஷனை மல்டிபிள் கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி ரிசல்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸை லாஜிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோபைலட் ஏஐ யூஸ் பண்ணி செகண்ட்ஸில் இந்த வேலையை எவ்வளோ சுலபமாக முடிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல இந்த சோர்ஸ் டேட்டாவை நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே இருக்கிறது ஒரு சேல்ஸ் ஆர்டர் டேட்டா பேஸ். ஓகே, இதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ தான் எக்ஸ்ட்ராக்ஷன் டைமில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் இருந்து கஸ்டமர்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த ஆர்டர்ஸ் எந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவால் ஹேண்டில் பண்ணப்படுது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் எந்த மந்த்து, எவ்வளோ குவான்டிட்டி, யூனிட்டோட ப்ரைஸ் என்ன, டெலிவர் ஆயிருக்கா இல்லை பெண்டிங்கில் இருக்கா, அதோடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, ஆர்டர் ஐடி, ஈவன் டிரான்சாக்ஷன் ஐடி கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த டேட்டா பேஸில் இருந்து தான் நமக்கு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியாவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாகணும். ஸோ இந்த ஷீட்டுக்கு பேர் சோர்ஸ் டேட்டானே வச்சுருக்கிறேன். அண்ட் லுக்கப் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஷீட்டுக்கு மல்டிபிள் க்ரைட்டீரியான்னு வச்சுருக்கேன். இங்கே ஒரு சில ட்ராப் டவுன் லிஸ்ட்லாம் இருக்குது, அதுக்காக யூனிக் லிஸ்ட்னு ஒரு ஷீட் இருக்குது, அதை கண்டுக்க வேண்டாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஒர்க் புக் ப்ளஸ் உங்களை கைட் பண்ணுறதுக்கான கைட் ஷீட்டையும் பார்த்தீங்கன்னா டவுன்லோடபுளாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு முதல்ல என்ன தேவைப்படுதுன்னா 2 க்ரைட்டீரியாவை வச்சு எப்படி லுக்கப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எக்ஸ் லுக்கப்போட பேசிக்ஸே எனக்கு தெரியாது பிரதர் அப்படின்னா ஏற்கனவே அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக மல்டிபிள் க்ரைட்டீரியா மட்டும்தான் நான் டீச் பண்ணுறேன். ஸோ ஒரு கஸ்டமர் எந்த ப்ராடக்ட்டை எவ்வளோ யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க அந்த குவான்டிட்டி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. ஸோ அப்போது இந்த இடத்துல நாம் எதை யூஸ் பண்ணுறோம்னா எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபார்முலா பாரை நல்லா கூர்ந்து கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. சரியா? எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஆர்குமெண்ட்ஸையும் கொஞ்சம் மேலேயே வைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் கதை மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஃபங்க்ஷனில் நமக்கு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது? லுக்கப் வேல்யூ. எதை தேடுறீங்க? இங்கே தான் ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். நாம் என்ன தேடுறோம்? 2 விஷயத்தை தேடுறோம், 2 க்ரைட்டீரியாவை தேடுறோம். ஒன்று கஸ்டமர், 2வது ப்ராடக்ட். ஓகே, அப்போது லுக்கப் வேல்யூ ஆர்குமெண்ட்டில் என்ன தேடுறீங்க அப்படிங்கிறத எங்கே கொடுக்க போகிறோம்? இந்த 2 செல்லில் தான் கொடுத்து வச்சுருக்கிறோம். அப்போது லுக்கப் வேல்யூ ஆர்குமெண்ட்டில் இந்த செல்லில் இருக்கிறதையும் ஆம்பர்சன் கொடுத்து இந்த செல்லில் இருக்கக்கூடியதை தான் நான் தேடுறேன் அப்படிங்கிறத கன்கேட்டினேட் பண்ணி கொடுக்குறேன். நான் சொல்கிறது புரியுதா? தனித்தனியாக கொடுக்காம 2 என்ன பண்ணிட்டேன்? கன்கேட்டினேட் பண்ணிட்டேன். இப்போ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணால் நமக்கு என்ன காமிக்கும்னு பாருங்கள். டெல்டா கார்ப் கீபோர்ட். ஸோ டெல்டா கார்ப் அப்படிங்கிறது கஸ்டமர், கீபோர்டுங்கிறது ப்ராடக்ட். இது 2த்தையும் என்ன பண்ணியாச்சு? சேர்த்தாச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு ஹெல்ப்பர் காலம்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி என்ன? லுக்கப் அரே எங்கே இருந்து தேடுறீங்க? முதல்ல என்ன தேடுறோம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அடுத்து அவர் என்ன கேட்குறாரு? எங்கேருந்து தேடுறீங்க? இப்போ டெல்டா கார்ப் அப்படிங்கிறது எங்கேருந்து தேடுவோம்? கஸ்டமர். இப்போ டெல்டா கார்ப் அப்படிங்கிறதையும் கீபோர்டு அப்படிங்கிறதையும் எங்கேருந்து தேடுவோம்? சோர்ஸ் டேட்டால டெல்டா கார்ப் அப்படிங்கிறது கஸ்டமர் ரேஞ்சில் இருந்து தேட போகிறோம், கீபோர்டு அப்படிங்கிறத ப்ராடக்டோட ரேஞ்சில் இருந்து தேட போகிறோம். இப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன தேடுறோம் அப்படிங்கிறத கொடுத்தோம் பார்த்தீங்களா? அதே எப்படி தான் கொடுத்தோம்? ஆம்பர்சன்ட், அதாவது கன்கேட்டினேட் பண்ணி தான் கொடுத்தோம். அதனால லுக்கப் அரே எங்கேருந்து தேடுறீங்கன்னு இருக்கு இல்லையா, அதையுமே அந்த ரேஞ்சையுமே கன்கேட்டினேட் தான் பண்ண போகிறோம். அப்படி பார்த்தா கஸ்டமர் ரேஞ்சை செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, கஸ்டமர் ரேஞ்சை செலக்ட் பண்ணியாச்சு. F4 கொடுத்து நான் இப்போதைக்கு லாக் பண்ணிக்கிறேன். கடைசியில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லுவேன், அப்போ உங்களுக்கு புரியும். அதுக்கு அடுத்தது ஆம்பர்சன் கொடுத்து ப்ராடக்டோட ரேஞ்சையும் நம்ம என்ன பண்ணியாச்சு? கன்கேட்டினேட் பண்ணியாச்சு. அண்ட் F4 கொடுத்து மறக்காமல் லாக் பண்ணுங்கள். உங்கள் கண்ணு மேலே இங்கே இருக்கணும்.
ஓகே, ஃபார்முலா பாரில் இருக்கணும். ஸோ அப்போ என்ன, இப்போ 2 விஷயம் தான் முடிச்சிருக்கிறோம். லுக்கப் வேல்யூ எதை தேடுறோன்னு கொடுத்தாச்சு, எங்கேருந்து தேடுறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ அடுத்த ஆர்குமெண்ட் என்னது, ரிட்டர்ன் அரே. ரிட்டர்னில் ரிசல்ட்டாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. நமக்கு என்ன தேவை, குவான்டிட்டி தான் தேவை. அப்போ குவான்டிட்டிங்கிற ரேஞ்சை என்ன பண்ணியாச்சு, செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ F4 கொடுத்து லாக் பண்ணுறோம். சி, ஃபார்முலா பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நம்ம டிஃப்ரெண்ட் ஷீட்லேருந்து லுக்கப் பண்ணுறோங்கிறதுனால அந்த ஷீட்டோட பேர் வருது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இதிலே பாருங்கள், சோர்ஸ் டேட்டாங்கிறது 2 வாட்டி வந்திருக்கு. ஓகே, அதை எடுத்துடுறேன், இல்லைனா அது ஒரு குழப்பமாக மாறும். என்ன தேடுறோம், எங்கே இருந்து தேடுறோம், ரிசல்ட்டாக ரிட்டர்னில் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா டெல்டா கார்ப் அப்படிங்கிற கஸ்டமர் கீபோர்ட்ஸ் எத்தனை குவான்டிட்டின்னு வந்தாச்சு. இல்லை அதே கஸ்டமர் வேறு ப்ராடக்ட் என்னென்ன குவான்டிட்டி, இது ஏற்கனவே ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இப்போ டெல்டா கார்ப் மவுஸுங்கிற ப்ராடக்ட் ஆர்டரே பண்ணலையானா, ஆமாம் பண்ணலை, அதனால தான் இங்கே என்ன வருது, எரர் வருது. ஸோ அப்போ அந்த எரர் காமிக்கக்கூடாதுன்னா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் அரேக்கு அடுத்த ஆர்குமெண்ட் என்னது, இஃப் நாட் ஃபவுண்ட், தேடுறது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நோ ஆர்டர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை வந்து நோ டேட்டா ஃபவுண்டுன்னு கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு சிம்பிளாக நோ ஆர்டர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுறேன், கொடுத்துக்கிறேன். சரியா, அவ்வளோதான். இன்னும் இங்கே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கூட கொடுக்கலாம். நோ ஆர்டர்ஸுங்கிற வார்த்தை வந்தால் ரெட்டில் தெரியணும். ஸோ வாட் எவர், நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாம் மேனுவலாக. ஸோ அப்போ மல்டிபிள் க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நமக்கு தேவையான ரிசல்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம ப்ரைமரியாக நம்ம என்ன உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறோம் தெரியுதா, அந்த கன்கேட்டினேஷன் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, கன்கேட்டினேட் பண்ணி தான் நாம் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறோம், கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இதே க்ரைட்டீரியா அதிகமாகுதுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கீழே 3 க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ ஒரு கஸ்டமர், என்ன ப்ராடக்ட்டு, மந்தில் அதோடைய ப்ரைஸ் என்ன, எந்த மந்த்து என்ன ப்ரைஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அப்போது 3 க்ரைட்டீரியா வந்துருச்சு, ஒரு மாற்றமும் கிடையாது, அதே தான். ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் வேல்யூ என்ன தேடுறீங்க. ஓகே, அப்போ இந்த 3 விஷயத்தை தேடுறோம். என்னது, கஸ்டமருடைய நேமு, ப்ராடக்ட்டு, மந்த்து, 3 விஷயத்தையும் தேடுறோம். அப்போது இந்த 3த்தையும் கன்கேட்னேட் பண்ணிடலாம். ஸோ அப்போது கஸ்டமர் ஆம்பர்சன், கன்கேட்னேட்டுக்கு ஆப்ரேட்டர் என்னது, இதுதான். அடுத்தது ப்ராடக்ட், அதாவது கன்கேட்னேட் கூட என்னது, மந்த். ஓகே, ஸோ அப்போ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்களேன், என்னெல்லாம் சேர்ந்து வருது பாருங்கள். XYZ பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது கஸ்டமர், மானிட்டர் அப்படிங்கிறது ப்ராடக்ட்டு, மந்த் என்ன, ஜான். ஓகே, அப்போது என்ன தேடுறோம் இதில் பாருங்கள், லுக்கப் வேல்யூன்னு கொடுக்கும்போது எதை தேடுறோன்னு ஃபுல் நேமே தான், இதை தான் மொத்தமாக தேடுறோன்னு எக்ஸல் புரிஞ்சுக்குது. நான் சொல்கிறது புரியுதா, யூசர் இதைத்தான் தேடுறாரு, இந்த ஃபுல் நேமை தான் தேடுறாரு அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே வந்துடும். அதனால தான் லுக்கப் அரே 2வது ஆர்குமெண்ட்டில் எங்கேருந்து தேடுறோம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த காலம்ஸ் எல்லாத்தையும் கன்கேட்னேட் பண்ணியே கொடுத்துட்றோம். அப்போது பேக் எண்டில் அது எல்லாமே சேர்ந்து நம்ம எதிர்பார்க்குற அதே நேமுக்கு வந்துடும். ஸோ அப்போ மேட்ச் பண்ணி நமக்கு அழகாக என்ன வந்துடுது, ரிசல்ட் வந்துடுது. இதுக்காக தனியாக நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு ஹெல்ப்பர் காலம் வச்சு தான் இந்த வேலையை முடிக்கணும்னு கிடையாது. ஓகே, ஸோ இப்போ என்னது, கஸ்டமரு, ப்ராடக்ட்டு, மந்த்து. ஓகே, அப்போ அந்த 3 காலமையும் 3 ரேஞ்சையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், இப்போது கன்கேட்னேட் பண்ணணும். ஸோ அப்போ லுக்கப் அரே எங்கேருந்து தேடுறீங்க, முதல்ல எங்கேருந்து தேடுறோம், இந்த ஷீட்லேயே கிடையாது, வேற ஒரு ஷீட்டில் இருந்து. ஓகே, இப்போ கண் எங்கே போயிடணும், ஃபார்முலா பாருக்கு போயிடணும். இதாச்சா, சோர்ஸ் டேட்டாங்கிற இந்த ஷீட்டில் கஸ்டமர் அப்படின்னு கொடுத்தாச்சா, கஸ்டமர் F4 கொடுத்து இந்த ரெஃபரன்ஸ் என்ன பண்ணுங்க, லாக் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இதை மேலே வைக்கிறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஆம்பர்சன் கொடுக்கணும், கன்கேட்னேட் பண்ணுறோம். அடுத்தது ப்ராடக்ட்டுங்கிற ரேஞ்ச். ஸோ அப்போ அந்த ப்ராடக்டோட ரேஞ்சை செலக்ட் பண்ணியாச்சு, F4 கொடுத்து லாக் பண்ணியாச்சு. அடுத்தது கூட கன்கேட்னேட் பண்ணுறதுக்கு ஆம்பர்சன். இப்போ இந்த ஷீட்டோட பேர் மட்டும் இந்த மாதிரி 2 வாட்டி வந்துடக்கூடாது, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. சரியா, இப்படி 2 வாட்டி வந்துடக்கூடாது, அது வந்து இட்ஸ் அ மிஸ்டேக். ஓகே, சரி. இப்போ அடுத்து என்னது, கடைசி என்னது, மந்த்து. அப்போது மந்த்துங்கிற ரேஞ்சையும் கம்ப்ளீட்டாக நாம் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்த லாக்கு. ஸோ அப்போ என்ன தேடுறோங்கிறத கொடுத்தாச்சு, எங்கேருந்து தேடுறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்தாச்சு. ரிட்டர்னில் நமக்கு இப்போ என்ன வேணும் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ரிட்டர்னில் நமக்கு யூனிட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ அப்போ அந்த யூனிட் ப்ரைஸ் என்ன பண்ணியாச்சு, கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா அப்போது XYZ ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கஸ்டமர் என்ன ப்ராடக்டை எந்த மந்தில் அண்ட் ஆல்சோ என்ன யூனிட் ப்ரைஸில் அப்படிங்கிறது வந்தாச்சு. ஸோ அப்போ அவங்களுடைய ஆர்டர்டு ப்ராடக்ட் என்ன, மந்த் என்ன, யூனிட் ப்ரைஸ் என்னன்னு வந்துருச்சா.
இப்போ இங்கே போய் நம்ம மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஃபெப்பில் எடுக்கல, ஓகே மார்ச், இல்லை வேறு ப்ராடக்ட் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லை வேறு கஸ்டமர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி மேலே கொடுத்த மாதிரி நோ ஆர்டர்ஸ் கொடுக்கல, பட் எனிவே நீங்கள் என்ன பண்ணலாம், தரலாம். ஏப்ரல் மந்தில் ஒருவேளை யாருமே பண்ணலையோ, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைம் சொல்யூஷன் எஸ் மவுஸ் அக்டோபரில் எவ்வளோ யூனிட் ப்ரைஸ். ஸோ அப்போ மல்டிபிள் க்ரைட்டீரியாங்கிறது ரொம்ப சிம்பிள். அதுவும் இந்த கன்கேட்னேஷன் மூலிமா நமக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. பட் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணலாம். எப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் ஏற்கனவே வச்சுருக்கிறேன். என்னதுன்னா, சோர்ஸ் டேட்டாவில் இருக்கக்கூடிய இந்த ஹெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் ஆஸ் அ ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக வச்சுருக்கிறேன். இப்போது கஸ்டமர் ப்ராடக்ட் மந்த்தை வச்சு யூனிட் ப்ரைஸ் நமக்கு தேவைப்பட்டது எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஒருவேளை ஸ்டேட்டஸை பார்க்க விருப்பப்படுறோம், ஓகே, இல்லை வாட் இஸ் தட் குவான்டிட்டியை பார்க்க விருப்பப்படுறோம், இல்லை எந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதை இப்போ ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்க்க விருப்பப்படுறோம், ஐ மீன் அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விருப்பப்படுறோம் அப்படின்னும் போது, அப்போ யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு வாட்டியும் போய் இந்த ஃபார்முலாஸை நம்ம அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறது எக்ஸ்ட்ரா வேலை. சரியா? அப்போ இந்த வேலையை இன்னும் சிம்பிள் ஆக்கிறதுக்கு, அதான் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நாம் வேலை செஞ்சுட்டா போதும். என்ன பண்ணலாம், நீங்கள் குழம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் முதல்ல இருந்து இந்த வேலையை செய்கிறேன். நல்லா கவனிங்க. ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் எடுத்துக்கிறோம். லுக்கப் வேல்யூ என்ன தேடுறீங்க, ப்ரைம் சொல்யூஷன்ஸ், மவுஸு, அக்டோபருங்கிற மந்த், இந்த 3 தான் தேடுறோங்கிறத கன்கேட்னேட் பண்ணியாச்சு. எங்கே இருந்து தேடுறீங்க, சோர்ஸ் டேட்டாங்கிற இந்த ஷீட்டில். நம்ம இந்த ஷீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டோட நேம் விழுந்துடும். அதுக்கு அடுத்தது ரேஞ்சை செலக்ட் பண்ணும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும், ஒரு வாட்டி தான் அந்த ஷீட்டோட நேம் இருக்கணும். 2வது வாட்டி அங்கே திருப்பி ஷீட்டோட நேம் விழுதுன்னா அதை தான் அழிச்சிருங்கன்னு நான் சொன்னேன். ஓகே, F4 கொடுத்து அதை லாக் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ ஆம்பர்சன் கொடுக்குறோம், ஏன்னா கன்கேட்னேட் பண்ணுறோம். நீங்கள் ரொம்ப நெருக்கமாக கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை, நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, பட் நம்ம என்ன தேடுறோம் அப்படிங்கிறத அந்த லுக்கப் வேல்யூவில் அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கல. ஓகே, ஸோ அதனால் இங்கேயும் அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே ஆம்பர்சன் கரெக்டாக ஸ்பேஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்னது, ப்ராடக்ட்டுங்கிற ரேஞ்சு, F4 கொடுத்து லாக்கு, ஆம்பர்சன் மந்த் என்ன அப்படிங்கிறதையும் மந்த்துங்கிற ரேஞ்சையும் நாம் செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணியாச்சு. இப்போது என்ன தேடுறோம், எங்கே இருந்து தேடுறோங்கிறத கொடுத்தாச்சா. இப்போது அடுத்தது பாருங்கள், ரிட்டர்ன் அரே. ஓகே, ரிட்டர்ன் அரேல தான் என்ன ரிசல்ட் நமக்கு திருப்பி வேணுங்கிறத இங்கே தான் கொடுக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், யூனிட் ப்ரைஸுங்கிற அந்த ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணிடுவோம். குவான்டிட்டியை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு பதிலாக அங்கே என்ன செய்கிறோம்னா, இன்னொரு எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரோம். புரியுதா? இன்னொரு எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷன், நான் இந்த ஷீட்டுக்கே போயிடுறேன். ஓகே, திருப்பி மேலே பேர் வந்துட்டு பார்த்தீங்களா, அதை அழிச்சிடலாம். ஓகே, அது மோஸ்ட்டாக வரும் தான். ஓகே, எக்ஸ் லுக்கப் அப்படின்னு அதாவது என்ன ரிட்டர்னில் தேவை அப்படிங்கிற அந்த ரேஞ்சில், ஓகே, அந்த ரேஞ்சில் இன்னொரு எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷனை கொண்டு வந்து, இப்போ இந்த எக்ஸ் லுக்கப் என்ன கேட்குது, என்ன தேடுறீங்கன்னு கேட்குது. நாம் என்ன சொல்கிறோம், இந்த செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை தான் தேடுறோம். இந்த செல்லில் என்னது மாறிக்கிட்டே இருக்கும், அப்படி தானே? சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு மாறும், குவான்டிட்டின்னு மாறும், யூனிட் ப்ரைஸ்ன்னு மாறும், ப்ராடக்ட்னு மாறும், என்ன வேணாலும் இங்கே ஹெட்டிங் மாறலாம். ஸோ அப்போது அந்த டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லோட ரெஃபரன்ஸை கொடுத்தாச்சு. அண்ட் ஆல்சோ நான் என்ன பண்ணுறேன், F4 கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம கீழே ஒன்று ஃபில் பண்ண போகிறது இல்லைல்ல, அதுக்காக சொல்ல வந்தேன். ஓகே, ஸோ அப்போது லுக்கப் வேல்யூ என்ன தேடுறோம், இந்த செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை தான் தேடுறோன்னு கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த கேள்வி என்ன, லுக்கப் அரே எங்கே இருந்து தேடுறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஹெட்டிங்கில் எங்கே இருக்குது, சோர்ஸ் டேட்டாவில் இந்த ஹெட்டிங் ரேஞ்சில் தான் இருக்குது. F4 கொடுத்து லாக் பண்ணி இந்த ரேஞ்சில் இருந்து தான் தேடுறேன் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ கமா கொடுத்தனே அடுத்து என்ன கேட்குறாரு, ரிட்டர்னில் உங்களுக்கு என்ன வேணும், ஹெட்டிங்காக மேட்ச் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்னில் என்ன வேணும், இந்த டேட்டா தாங்க எனக்கு வேணும்ன்ட்டு அந்த மொத்த டேட்டாவையும் செலக்ட் பண்ணியாச்சு. F4 கொடுத்து லாக் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு நல்லா கவனிக்கணும், ஒரு எக்ஸ் லுக்கப்புக்கான ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸ் லுக்கப்புக்கான ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா 2 லுக்கப் ஃபங்க்ஷன் உள்ள இருக்குது, 2த்துக்கான ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். இப்போது கஸ்டமர், ப்ராடக்ட், மந்த்து, இந்த 3 க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆனாலும் சரி, ரீஜன் ஆனாலும் சரி, கஸ்டமர் அங்கேயே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், குவான்டிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை யூனிட் ப்ரைஸோ சரி, இல்லை ஸ்டேட்டஸோ சரி, வாட் எவர். இப்போ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இன்னும் கிடச்சிருச்சா, இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் இன்னும் ஈஸி ஆயிடுச்சா. ஓகே, மல்டிபிள் க்ரைட்டீரியா தான், பட் எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை நாம் கொண்டு வரோம். ஆரம்பத்திலே நான் மென்ஷன் பண்ண மாதிரி கோபைலட் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி டைமை இன்னும் சேவ் பண்ணலாம், இந்த ரிசல்ட்டை இன்னும் எப்படி ஈஸியாக நாம் கெட் பண்ணலாம்.
ஏன்னா கோர் கான்செப்ட் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஃபார்முலாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போது நம்ம கோபைலட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா வசதியாக இருக்கும். ஆனால் நம்ம ஏற்கனவே இங்கே இந்த ஷீட்டில் என்ன விதமான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறோம், இதெல்லாம் கோபைலட்டுக்கு நல்லாவே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நம்ம கேள்வி கேட்கும் போது மேபி அதே ஸ்ட்ரக்சரை அது ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறையா பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கோபைலட் இருக்குது. ஸோ கோபைலட்டில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்குறேன். இந்த D5 செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு சோர்ஸ் டேட்டாங்கிற ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவுடைய ஹெட்டர்ஸ் தான், அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் அதுக்கு சொந்தமானது தான், அதை ரெஃபர் பண்ணுறது தான் அப்படின்னு கொடுத்தாச்சு. அண்ட் நமக்கு A6லேருந்து C6 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டேட்டா மேட்ச் ஆகி கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் நமக்கு வேணும். அந்த லுக்கப் பண்ணி தான் நமக்கு தேவைங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். ஸோ நமக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம், எப்படி இது பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். யூனிக்கான மெத்தடை ஃபாலோ பண்ணுதா, இல்லை நாம் ஏற்கனவே செஞ்சதே ஆஸ் அ ஹிஸ்ட்ரியாக வச்சு நமக்கு ரிசல்ட்டை கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், டன். அண்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணிப்போம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கொண்டு போயிருக்கு. ஸோ தேடுறது வந்து லுக்கப் வேல்யூ 1 அப்படி தான் தேடுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாஜிக்கல் ரிசல்ட்டை கொண்டு வர பார்த்துருக்கு. கவனிச்சிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கிடைக்கக்கூடியது எல்லாமே என்ன வரும், 0 0 ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 0 and 1 வச்சு அப்போ மேட்ச் ஆகக்கூடிய 1, அந்த 1 மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லை, நமக்கு இந்த ஹெட்டரை மேட்ச் பண்ணி கொண்டு வரதுக்கு இண்டெக்ஸ் எக்ஸ் மேட்சை யூஸ் பண்ணியிருக்கு. ஐ திங்க் விச் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தான் போயிருக்குது, பட் ரொம்ப ப்ராக்டிக்கலாக போயிருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல மாற்றிக்க முடியும். இது என்ன, ஐ திங்க் இது ஒரு மெசேஜ் நினைக்கிறேன். டேட்டா வேலிடேஷனில் இன்புட் மெசேஜ் காமிக்க வேண்டாம். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், ரீஜன், ஓகே, ப்ராடக்ட்டு, ரீஜன், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், மந்த்து, குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஓகே, ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, கோர் கான்செப்ட் என்னங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஏஐ மூலியமாக, அது வாட் எவர், அது கோபைலட்டோ, ஜிபிடியோ, ஜெமினையோ, வாட் எவர், ஓகே, நீங்கள் எது மூலியமாக கெட் பண்ணக்கூடிய ரிசல்ட்டோ அந்த ரிசல்ட் சரியாக வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, பிகாஸ் நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இப்போ எடுத்தவொடனே பாருங்கள், லுக்கப் வேல்யூ என்ன தேடுறோம் அப்படிங்கிறதுல 1 நம்பர் போட்டிருக்கு. இந்த 1ன்னு வந்துருச்சுனாலே அப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியதான் தலைவர் ஃபுல்லாக போயிருக்கிறது. எதில் போயிருக்குது, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் லாஜிக்கல் வேலையில் போயிருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் இது எல்லாத்தையும் 3 க்ரைட்டீரியாவும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, தேடி இருக்காரு. ஓகே, பார்த்தீங்களா, ஈக்குவல் டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாருங்க. ஓகே, இருக்கான்னு செக் பண்ணி, இதைத்தான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி நாம் எதுக்கு போயிட்டு, ரொம்ப ப்ராக்டிக்கல், கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல, நாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி எங்கே போயிட்டோம், கன்கேட்னேட் பண்ணி போயிட்டோம். ஓகே, ஸோ அப்போது லாஜிக்கலாக இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் டைமை சேவ் பண்ணணும் அப்படின்னும் போது ஜஸ்ட் கோ ஃபார் ஏஐ. ஓகே, அண்ட் இந்த சேஞ்சஸ் ஓகே நமக்கு கரெக்டு தான். ஸோ டன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ், நீங்கள் லுக்கப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது சரியாக அந்தந்த ரேஞ்சை என்ன பண்ணுங்க, கொடுங்க. ஓகே, நீங்கள் வேறு ஷீட்டுக்கு போகும்போது நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஷீட்டோட நேம் அந்த ரெஃபரன்ஸுக்கு முன்னாடி ஒரு வாட்டி தான் வரணும். அண்ட் ரெஃபரன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது தேவைன்னா அதை F4 கொடுத்து சரியாக என்ன பண்ணுங்கள், லாக் பண்ணுங்கள். தப்பான ரேஞ்சை செலக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரிசல்ட் என்ன ஆகாது, வராது. அதே மாதிரி முக்கியமாக இந்த சோர்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா ஆஸ் அ நார்மல் ரேஞ்சாக இருக்குது. ஓகே, பட் ரியல் டைமில் நீங்கள் Ctrl+T கொடுத்து முதல்ல இதை ஆஸ் அ டேபிளாக என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் ஏதாவது க்ளீனிங்லாம் தேவைப்படுதுன்னா அந்த க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஆஸ் அ டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரைமரி ரீசன், இந்த சோர்ஸ் டேட்டா அப்டேட் ஆகும்போது அதை பேஸ் பண்ணி வந்திருக்கிற எல்லா ரிசல்ட்டும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும், அதாவது டைனமிக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஓகே, அதனால இந்த 2 விஷயத்த ரொம்ப கவனமாக நீங்கள் புரிஞ்சு என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அண்ட் கோபைலட் யூஸ் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோர் கான்செப்ட் இல்லை, நான் டைரெக்டாகவே கோபைலட் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கப்புறம் கேளுங்க. ஓகே, எக்ஸ்பிளைன் த ஃபார்முலா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஓகே, ஏன்னா அந்த கோர் கான்செப்ட் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்னன்னு தெரியாமல் பிளைண்டாக எதுக்கு போயிடாதீங்க, ஏஐக்கு போயிடாதீங்க. அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்லது கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ அதை தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே, எது என்னென்ன அப்படிங்கிற தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா என்ன பண்ணணும், கெட் பண்ணிக்கணும். ஸோ பிளைண்டாக போயிடாதீங்க, ஃபாலோ பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே, அண்ட் ஆல்சோ நான் மென்ஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான இந்த ப்ராக்டிஸ் ஃபைல் ப்ளஸ் கைட் பண்ணுறதுக்கான கைட் ஷீட் 2மே இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் பின்டு கமெண்ட்டில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப முக்கியமானது இது. ஓகே.
ஸோ டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.